வணக்கம். ஆகஸ்ட் 6, 2025 இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பாலிசி மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஏன்னா மார்க்கெட் நியர்லி 75 பாயிண்ட்ஸ் நிஃப்டி இன்னைக்கு இறங்கியிருந்தாலும், ஒரே ஒரு செக்டார் மட்டும்தான் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் இன்னைக்கு ஒரு சில பேங்க்கை தவிர்த்து மற்ற மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக பிஎஸ்யூஸ் செக்டாரில் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் இந்த அறிவிப்புலேருந்து மார்க்கெட்டுக்கு இது ஓவராலாக இந்த ஆர்பிஐ பாலிசி வந்து கை கொடுக்குமா கொடுக்காதா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்டிடிவி ப்ராஃபிட்டோட அவங்களோட பேஜ் இந்த ரெஃபரன்ஸ்க்காக நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ரெப்போ ரேட், அதாவது கடனுக்கான வட்டி. இந்த ரெப்போ ரேட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏற்கனவே 5.5% இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைப்பாங்க அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. பட் அது குறைச்சாதான் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். பட் இது ஏற்கனவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஓவரால் மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துச்சா, இந்த அறிவிப்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்த்தது. அது போலவே இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் வந்து நடக்கலை. ரெண்டாவது, பாலிசி ஸ்டாண்ட்ஸ் வந்து நியூட்ரல். ஸோ நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான 2 இல்லை 3 விஷயம் நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில். என்னன்றது அடுத்தடுத்து. இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபோர்காஸ்டிங் டேட்டாவில் ட்ராப் ஆகிருக்கு. அது என்னன்றது அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரெப்போ ரேட்டில் சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்ததை விட பெட்டராக ரெடியூஸ் பண்ணியிருந்தது. இந்த மீட்டிங்கில் வந்து சேஞ்சஸ் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது வந்து நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லை, மார்க்கெட் எதிர்பார்த்தது. இப்போது இன்ஃப்ளேஷன் வந்து ப்ரொஜெக்ஷன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா ஓவராலாக இப்போ இந்த நடக்கிற ஃபினான்ஷியல் இயரில் 3.1%, அதாவது ஆர்பிஐயோட டார்கெட்குள்ளே தான் இன்ஃப்ளேஷனோட ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கலாம். இதில் பிரேக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. Q1, Q2, Q3, Q4. அதாவது Q1 ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. Q2, Q3, Q4 அதே மாதிரி அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட முதல் குவார்ட்டர். இல்லை Q2வில் வந்து 2.1% பெரிய அளவுக்கு ட்ராப் இருக்குது இங்கே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 3.3, 3.5 அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ 2.1 பெரிய ட்ராப் கொடுத்துருக்குறாங்க. Q3யில் வந்து பார்த்திங்கன்னா 3.1, Q4ல் 4.4. அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, அடுத்த ஜனவரி 2026 ஜனவரி டு மார்ச்சில் இன்ஃப்ளேஷன் வந்து நியர்லி 4.4% இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஆர்பிஐயோட டார்கெட்டட் ரேஞ்சில் விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட முதல் குவார்ட்டரில் 4.9 இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது ரியல்டி செக்டாருக்கும் சரி, எஃப்எம்சிஜி செக்டாருக்கும் இது ஒரு ஸ்லைட் செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது க்ரோத் ஃபோர்காஸ்ட்டு, அதாவது ஜிடிபி டேட்டா. ஜிடிபி டேட்டா வந்து ஓவரால் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா நியர்லி 6.5% கொடுத்துருக்குறாங்க. அதில் 2வது குவார்ட்டரில் 6.7, 3வது குவார்ட்டரில் 6.6, 4வது குவார்ட்டரில் 6.3. இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த செகண்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் 3வது 4வது குவார்ட்டரில் அகைன் இறங்கும், க்ரோத் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இது எதோட ஃபோர்காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும் அப்படின்றது, இன்னொரு பக்கம் அதோட வளர்ச்சி, நாட்டோட பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விலைவாசி ஏறினா வளர்ச்சி குறையிறதுக்கான பாசிபிலிட்டி. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, டாரிஃபோட இம்பாக்ட்டு நம்ம இன்னும் இதை கணக்கில் எடுக்கல. டாரிஃபோட இம்பாக்ட் மேபி ஆல்ரெடி 25% கொடுத்துருக்குறாங்க. அடுத்த டெட்லைன் வேறு செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் நம்ம ரஷ்யாவோட ஆயில் இம்போர்ட்டை வந்து குறைக்கல அப்படின்னா மேபி இந்த டேரிஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகவும் பாசிபிலிட்டி இருக்குது, மீடியாவிலேருந்து வந்திருக்கிற ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி வரும்போது பொருளாதார வளர்ச்சியில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து வரப்போகிற அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. அந்த பாசிபிலிட்டி இருந்தால் இதில் சிக்கல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது லிக்விடிட்டி சர்ப்ளஸ். இதில் வந்து இவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து 688.9 பில்லியன் US டாலர் அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பேங்க் கிரெடிட் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 12.1% இன்க்ரீஸ் ஆகுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
அதனால தான் இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வந்ததுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. பிரைட் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ரீட்டெயின் ஆயிருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அ இத தாண்டி ஒரு சில இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்லோயிங் டவுன் ஆகுறது, மியூட்டட் குரோத் இதெல்லாமே வந்து சேலஞ்சஸா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆயிருந்தது? ரியல்டி ஸ்டாக்ஸ் ஏன் ஃபால் ஆயிருந்தது? இத பத்தின டீட்டெயில் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னா, லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.